தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என மொத்தம் 41 பேர் உயிரிழந்தனர். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் மேற்கு மாவட்ட தவேக செயலாளர் மதிவழகன், நகர செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிபதி பரத்குமார் விசாரணை நடத்தினார். விசாரணையின் போது தவேக தரப்பு வழக்கறிஞர், நாங்கள் கேட்ட ரவுண்டானா லைட் ஹவுஸ், உழவர் சந்தை இடங்களை கொடுத்திருந்தால் கூட்டம் எளிதாக கலைந்து சென்றிருக்கும். இவ்வளவு கூட்டம் வரும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. காவல்துறை கெடுபிடி காட்டியது. நாங்கள் கட்சிக்காரர்களை தடுக்கலாம், பொதுமக்களை தடுக்க முடியாது. மக்களை தடுக்க வேண்டியது போலீஸ் தான். சாலைக்கு நடுவே இருந்த சென்டர் மீடியனை எடுத்து கொடுத்திருந்தால் பரப்புரை இன்னும் சுலபமாக இருந்திருக்கும். எங்களை நம்பி வந்த மக்கள் உயிரிழந்து விட்டார்களே என்று எங்களுக்கு தான் வருத்தம் அதிகம். இதனால்தான் தவேக தலைவர் விஜய் வெளியே வரவில்லை. இவ்வாறு தங்களது தரப்பு வாதத்தை முன்வைத்தார். பதிலுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் தண்டபாணி, கரூரில் போலீஸ் அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றியது, ஆனால் தவேக நிர்வாகிகள் பின்பற்றவில்லை. கரூர் சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வருவோரில் மேலும் சிலர் இறக்க நேரிடும் என்பதால் மேலும் சிலரை கைது செய்ய வேண்டியிருக்கிறது என்றார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பரத்குமார், மனசாட்சிப்படிதான் தீர்ப்பு வழங்குவேன் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தார்.